10 குடும்பங்களை இன்னும் நேரத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆட்சிக்கிறது தொடர்ந்து பாதுகாப்புகளும் ஆசீர்வாதம் உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நேற்று தினத்துல நம்ம கிறிஸ்டியா சேகர் போன் பண்ண பாசமாக சேகர் ஐயா, நான் சபைக்கெல்லாம் போனேன், அம்மாவோட பேசுறாங்க, சபைக்கெல்லாம் போனேன், எனக்கு ஆண்டு பேசுறாரு, ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி இந்த சபைக்கு தான் அவர் சொல்லிக்கிறாரு, நீங்க வர அப்படின்னு நானும் அந்த கொண்டு வருவார். இல்லையா அவங்க குடும்பமா திரும்பி வருவாங்க, செபிப்போம் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த சேகர் சேகர் அந்த ராஜசேகர் அவங்க குடும்பமா தான் பேசுறாங்கன்னா கத்தை கொண்டு வருவார். அவங்க ஜெபிச்சு கொடுக்கணும், கத்தை கொண்டு வருவார். அவன் எதுவும் செய்யல, அவங்க வெளியே போன கத்தை கொண்டு வருவார், கத்தை செய்வார். இல்லையா இல்லையா. தயவு செய்து அடுத்த மாசத்துல இந்த மாசத்துல இருந்து இந்த மனோவா இவங்க இந்த வாலிபடிங்க எல்லாரும் நல்ல தேர்தல் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க ஊழியத்துக்கு கொடுத்துரு, என் பிள்ளைங்க ஊழியத்துக்கு கொடுக்கணும். சபையிலே பேச தெரியல ஒன்றும் ஊழியத்துக்கு கொடுத்தா எங்க ஊழியத்துக்கு கொடுக்குறது? எங்க சபையிலே நல்லா வளர்ச்சிட்டு தான் வெளியே போக முடியும். அதனால செய்ய கத்தவங்க இப்போ நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதா தடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். நாம் 7 வார்த்தையெல்லாம் பேசி அதை பார்த்தாச்சு. இங்க வேதம் சொல்கிறது, ஏன் நீங்க என்ன பண்றீங்க? தேடுகிறீர்கள். ஏங்க இன்னைக்கு பாரம்பரியமா இன்னைக்கு அதுதான் நீ தேடி இருக்கிறாங்க. இயேசு வந்தாரு, மச்சார் உயிர்த்தெழுந்தாரு, நம்பிக்கிறாரு. ஆனா நாம இது எதற்காக சொல்லணும்னா, இந்த நாட்கள் இந்த வார்த்தை பேசணும்ன்றதுக்காக பேசுறோம் தவிர, இது நம்ம எப்படி செய்யணும்? வார்த்தையை ஜனங்களுக்கு இந்த நாள்ல தான் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறத தவிர, இது சடங்காசாரம் இல்லை. இது நம்ம இது நம்ம காலத்துல 7 10 12 முடிச்சல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்ப பண்ணலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை பேசுற நாட்கள்ல அவங்க புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வார்த்தை பேசுறோம். ஆனா சில சபைகளை நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, காலத்துக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இதை பாரம்பரியமா ஒரு அடிப்படையா கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்? அதுல இருந்து மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்லுகிறார், ஏன் என்னை தேடுகிறீர்கள்? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னும் இயேசுவை தேடிக்கிற கூட்டங்கள், இன்னும் இயேசுவை தேடிக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? வருவாரு, ஆனா மறிச்சிட்டாரு, உயிர் தெரிஞ்சிட்டாரு, நம்மோடு நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னொரு வருஷத்தை நீங்க பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். விசுவாசிகளே, அங்க தேடி இருக்கிறாங்க. இங்க கூட இருக்கிறவர் யாரும் தெரியல. நல்லா கவனிங்க. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், வாழ்கிறார். யாரோடு கூட வாழ்கிறாரு? என்னோடு கூட வாழ்கிறார், நம்மோடு கூட வாழ்கிறார், நமக்குள்ள ஜீவிக்கிறார். ஆனா மரித்து அடக்கம் உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். நாம் வசனத்தை பேசுறோம். இந்த நாள்ல கர்த்தர் பேசினார், இந்த நாட்கள் பாடு நம்மளை குறித்து சொல்லிக் கொண்டு ஆனால் நமக்கு ஒரு உணர்வு வரணும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எப்போது என்னோடு கூட இருக்கிறார். சதா காலங்களில் நான் என்ன பண்றேன்? உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்துல அநேக கிறிஸ்தவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தேடாதீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. நீங்க தேட வேண்டாம். நீங்க அவிசுவாசியா இருக்காதீங்க. எப்படி இருக்கணும்னா, விசுவாசியா இருக்கணும். அவிசுவாசி இயேசு கூட இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க? ஐயோ, நீங்க தூங்கி இருக்கிறீங்க, நாங்க சாப்பிட போறோம், எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க விட்டுட்டீங்களே,
அப்படி விசுவாசி இவ்வளவு நன்மைகளை பார்த்த இதுக்காக நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் பாருங்க சொல்ல அடுத்த விசுவாசிங்க. மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் அக்கரையிலே எர்கேசேனா நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். இப்போ சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அங்க ஒருத்தர் தேடி இருக்கிறான், ஒருத்தர் விசுவாசிக்கல. ஆனா பிசாசுக்கு தெரியுது இயேசு யாருன்னு. அல்லேலூயா. அதான் முக்கியமான காரியம். மனுஷனுக்கு தெரியல, அவரோடு கூட இருந்தவருக்கு தெரியல. ஆனா பிசாசு சொல்லுது, ஐயோ நான் இன்னும் நாள் இருக்குது, ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்ற, என்னை விட்டுடு, நான் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு. நல்லா கவனிக்க, இன்னைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற தெரிந்திருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் பேசுன்னு சொல்றோம். சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலை ஆகணும். ஆனா சத்தியமே அறியல, ஆனா விடுதலை ஆகிற மாதிரி பேசிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிருப்பாங்க. நீங்க அநேக கிறிஸ்தவங்க ஜாதி மதம் குலம் கோத்திரம் என்னென்னத்தையே பார்த்துருக்கிறாங்க. நாங்க பைபிள்ல சொல்லிக்கிறதுல எங்க ஜாதி குலத்துல கொண்டு பார்க்கணும், அதில் பார்க்கணும், இதுல பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஆனா வேதம் சொல்லுது இயேசு ஒருவனே தேவன், அவனை தவிர வேற தெய்வம் இல்ல. ஆனா அவர் தான் தெய்வம். அவர் மனிதனை அவர் பிரித்து பார்க்கிறவரை கீழே உள்ள மேல உள்ள பிச்சைக்கார ஏழை எல்லாரையும் ஒரு பார்க்கிறாரு. யாரையும் அவர் பிரித்து பார்த்த தேவன் அல்லவே அல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நாளில நம்ம மத்தியில் இருக்கிற அநேக ஜனங்கள் பிரித்து பார்த்து கொண்டு எல்லாரும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு அன்பான சகோதரனே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் தேடுகிற கிறிஸ்துவாய் இருக்கக்கூடாது. அவரோடு இருக்கிற கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணோம், பிசாசு அறியுது. ஆனா அவரோடு கூட இருக்கிற காட்டுல அந்த கடல்ல போகிறதான அந்த மனுஷன் சொல்றான், ஐயா நாங்க சாக போறோம், காத்து அடிக்குது, நாங்க பங்களித்தது. ஆனா அதே நேரத்துல இயேசு காற்றை பார்த்து சொல்லுகிறார், காத்து நின்றது. ஆனா மற்ற பார்த்து சொல்றார், என்ன பண்றது, வார்த்தைக்கு கேட்குது. அவரோடு கூட தெரியல. முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறாங்க, இரண்டாவது அவரோடு கூட இருக்கிறவர் பெரியார் இருக்கிறாங்க, மூன்றாவது விசாசுக்கு தெரிந்து யாருன்றது. இல்லையா? இந்த 3 காரியத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதரனே சகோதரி, நீங்கள் நானும் கிறிஸ்துவா இருப்பது பெரிய காரியம் இல்ல, அது கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்வது பெரிய காரியம் இல்ல, நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறனா என்பதுதான் பெரிய காரியம். இல்லையா? நாம் கிறிஸ்துவோடு இருந்தா மாத்திரம்தான் அவர் யார் என்பது தெரியும், நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பது தெரியும். முன்னாடி வருகிற பிசாசு சொல்றதுக்கு முன்பு நாம சொல்ல முடியும். அல்லேலூயா. பிசாசை தேவன் சொல்வதற்குரிய காரியம் என்னன்னு சொன்னால், அவர் இயேசுவை அறிந்தவுடனே பிசாசு அலற ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு உனக்குள்ள பிசாசு இருக்குது, உனக்கு குடும்பத்துல பிசாசு இருக்குது. எப்படி தெரியுமா? நிறைய பேர் பிசாசு எப்படி இருக்கும், கொஞ்சம் கொம்பு வச்சுன்னு இந்த இதுல காட்டுற மாதிரி வந்தோமா வராது. நான் சுக்கா வேலை செய்யலாம், உன் தங்கச்சிக்கு தம்பிக்கும் பிரிவு உண்டாக்கணும். நீ சொல்ற அவங்க கேட்டா அவங்க தானே கேட்கணும். பிள்ளைங்க நான் பண்ணுங்க, மனைவி பிள்ளைகள் குடும்பத்துல வாழ்க்கையில ஒருத்தருக்கு பிரச்சனை ஒண்ணு பண்ணிட்டு அவன் ஜாலியா என்ன பண்ணிட்டு சொல்றதுன்னா என்ஜாய் பண்ணி வந்துருப்பான், சந்தோஷமா சிரிச்சு வந்துருப்பான். எப்படி சந்தோஷம் எப்படி பண்றாங்க பிரிச்சு வந்துருப்பான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான், தெரியாது தனக்குள்ள இருக்கிற தேவனும் தெரியல, எதிராளியாக பிசாசுன்னு தெரியல. இல்லையா? தேவன் இருக்கிறாரா என்று தெரிஞ்சதான் பிசாசை பத்தி தெரியும். தேவன் இருக்கிறதே இன்னும் தேடி இருக்கிற இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னைக்கு இதுதான் முக்கியமான காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நாம் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரிய சகோதரிய, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னைக்கு உணர்கிறாயோ அப்பொழுது உனக்கு எதிரே இருக்கிற அந்த காற்றை பார்த்து நீ பேச முடியும். காத்து சொல்லும், அது வார்த்தைக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தை அவிசுவாசியா இல்லாதபடி விசுவாசியாய் மாறும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 15:9 பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15:9.
மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசகராக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்லிட்டாரு தெரியுமா? அவங்களுக்கு இயேசு வருவாரு, அவங்க செல்லுவாங்க, மனிதரை உயிர்த்தெழுவாங்க சொல்லிட்டாங்க. இந்த வேத வசனம் நிறைவேறும்படியாகத்தான் இயேசு வந்தார், தானா வரல. நல்ல கவனிங்க. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அனைத்தையும் இது முன்னாடியே இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு, குறிக்கப்பட்டுச்சு. இது சொன்னதுனாலதான் இயேசு வந்தார், அவர் தானா வரல. ஏன் தெரியுமா? முன்னமே குறிக்கப்பட்டுவிட்டது. தான் உண்டாக்குன மனுஷனை அவர் சிக்கிக் கொள்ளக்கூடாதபடி, பாவத்தில் வாழக்கூடாதபடி, அதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக அந்த தேவனாகிய கர்த்தர் வருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும் என்பதை எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதானே தவிர இது எதுவும் புதுசாக வரல. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு வருவதற்கு முன்பதாக எல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்களிலே யுத்தங்கள் வரும், பூகம்பங்கள் வரும், நாட்டுக்கு நாடு பிரச்சனை உண்டாகும். பாத்தீங்களா? நாட்டுக்கு நாடு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை வரப்போகுது. நடக்குங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. இவ பாருங்க, 2025 ஆரம்பிச்சான், 4வது மாசம் வந்துருச்சு, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணும் முடியல. 4வது மாசம் வந்துருச்சு, இன்னும் என்ன பண்ண போகுது? இன்னும் 8 மாசம் முடிய போகுது. அவ்வளவுதான், 1 வருஷம் முடிஞ்சு போகுது. சீக்கிரம் ஓடிடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 1000 வருஷம் ஒரு நாள் சமமாய் மாறும்போது கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 2020, 2025, 2025 கிடையவே கிடையாது. நீங்க பாருங்க, 2025ல இந்த நாட்கள் எப்படி வேகமா ஓடுதோ, அவன் வருகை சீக்கிரமா வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேகமா ஓடும்போது கர்த்தருடைய வருகை சீக்கிரமா வருகிறது. இது ஓடும்போது நாம் அவர்கிட்ட போயிருக்கோம், வருகை சீக்கிரமா வந்தது. அவ்வளவுதான். இது நிறைய பேர் தெரியல, அவர்கிட்ட நாம போறோம், அவர் நம்ம கிட்ட வந்துடுறாரு. ரெண்டுமே ஒன்னா நடக்கும். ஞாயிற்று நாட்கள் வந்துவிடும், அதுக்குள்ளாக எல்லாம் முடிஞ்சிடும். யுத்தம் நடந்துடும், ஒரு நாட்டுக்கு நாள் நடக்கும், குடும்பத்துல வந்து வெட்டிங் எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருந்தது. ஆனா நீங்களும் நானும் தேடுகிற கிறிஸ்துவா இல்லாதபடி, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு நீங்க மாறுகிறீர்களோ அன்னைக்கு உங்களுடைய தன்மைகள் எல்லாம் உயர ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. குடும்பம் உயராது, படிப்பு உயராது, வேலை உயராது, எல்லாமே கர்த்தர் உயர்வுகளை கொண்டு வந்துடுவார். அதற்கு நாம் தேடுகிறவர்களா இல்லாதபடி எனக்குள் இருக்கிறதே பெரியவர்கள் அதிகாரமுடையவர்களாய் மாறணும். தன்னோடு கூட இருக்கிறவர் யாரும் தெரிஞ்சாதான் காத்த பார்த்து சொன்னாரு, பக்தர்களை கூட இருக்க சொன்னான், நாங்க அள்ளி போறோம், எல்லாம் கொந்தளிச்சு வருது அப்படின்னா இயேசு சொன்ன காத்தை பார்த்து நின்றது. அதிகாரமுடைய தேவன் நம்மோடு கூட இருக்க, தேட வேண்டியதில்லை, தேடணும்னு அவசியமும் இல்லை. அவர் சொன்ன, மரித்த சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன், இதோ நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய ஆவிகளில் வாசமா இருக்கிறது அறியாது இருக்கிறான். தேவனுடைய ஆலயம் நீங்கள் நாடுதான். அல்லேலூயா. அப்ப ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆராதிக்கிற தேவன் நாம் தெரிந்து கொள்ளப்படுவது வெற்றி நமக்கு. அல்லேலூயா. தோல்வி கிடையவே கிடையாது. தோல்வி கொடுக்கிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். எதில வெற்றி சிறந்தார்? சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். பிசாசு நினைச்சான், அவர்தான் முடிஞ்சதுன்னு நினைச்சான். இயேசு இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போதிலும் அவர் என்ன பண்ணல? மரித்து போகல. இயேசு உயிர்த்து. அந்த தேவன் நம்மோடு உணர்ந்தார். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேடுகிறவர்களாய் மாறாதபடி நமக்குள் இருக்கிற விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், பிசாசு சொல்றதுக்கு நாம் வச்சுக்கூடாது. நாம யாருன்றது அவனுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பிசாசு சொல்றான், விட்டுடு, தொந்தரவு பண்ணாத, விட்டுடு. என்ன சொல்றான்? வசந்த வாசிங்க. மத்திய 28, 27 வாசமா? அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கரையிலே எஸ்கேஸ் என்ற நாட்டில் வந்தபோது
பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவனுக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் கொடியரா இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசா? ரொம்ப கொடுமையான பிசாசு. அந்த பிசாசு கொடுமையா இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம் போறது வரதுன்னா பயப்படுவாங்க. ஆனா இயேசு அந்த வழியா வர்றாரு. ஹல்லேலூயா. அங்க போவதில்லை, ஆனா அந்த இயேசு அந்த வழியா வர்றாரு. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, யாரும் போல வரல, ஆனா இயேசு அந்த வழியா போறார். அப்ப இயேசு அந்த வழியா போறாருன்னா இப்ப நாம யார் தெரியுமா? இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம போற வழியில எது இருந்தாலும் நமக்கு முன்பதா இருக்கிற அத்தனையும் அலறணும். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான். என்ன விசுவாசிக்கிற என்ன பெரிய காரியல செய்வான். இன்னைக்கு நிறைய நடக்கல. ஏன் நடக்கல தெரியுமா? முதல்ல இயேசு யாரோட இருக்கிறாரான்றது தெரியல. உண்மைதானே? நிறைய பேருக்கு தெரியல. இயேசு என்னோட இருக்கிறாரான்னு தெரியல. இயேசு நம்மோடு இருந்தாருன்னா நாம போகிறதுக்கு முன்பதாக நம்மோடு இயேசு முன்னாடி போறாரு. போன நாடுகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. போன வாழ்க்கைக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக நீ இருக்கிற எந்த பிரயாசமா இருந்தாலும் சரி, அவைகளில வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அவைகளில் என்ன உண்டு? வெற்றி உண்டு. தோல்வி கிடையவே கிடையாது. தோல்வி தருகிற தேவன் அல்லவே அல்ல. இந்த காலங்களில் எனக்கு அன்பான சகோதரி, ஒரு தீர்மானம், அந்த 7 வார்த்தை பேசுகிறது அல்ல உயிர்த்தெழுவது பேசுகிறது அல்ல. ஆனா நான் யாரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எங்க இருக்கிறேன்? இயேசு போகிற இடத்துல இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. அந்த இடத்துல பிசாசு இருந்துச்சு, எல்லாம் பயந்து இருந்தாங்க. ஆனா அந்த வழியா இயேசு போகும்போது அந்த பிசாசு பார்த்து கேட்குது, ஐயா எங்களை தொந்தரவு பண்ண வந்தீங்க, எங்களுக்கு ஒண்ணு நாள் இருக்குது. என்ன நாள் இருந்தாலும் நீங்கள் நான் போன தடைகளை உடைக்கிறது முன்னதாய் போவார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து கர்த்தர் மாற்றத்தை செய்வார். இன்னொரு வசனத்தை வந்து நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இங்க நாம் பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம், மிக தன்மையான வார்த்தையை வாசிக்க. மத்தேயு சுவிசேஷம் 26 மத்தேயு சுவிசேஷம் 27:46 வாசிக்க. 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ராமா சகத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவர் ஓடி கடற்கல்லானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ போது எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இந்த 9ஆம் மணி நேரம் இது வந்து ஒரு பாரம்பரியா கொண்டாடுற 3ஆம் மணி 9ஆம் மணி சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனா இயேசு பாருங்க, இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களுக்காக எனக்காக கசப்பு கலந்த காடையை என்ன பண்ணாரு? கொடுக்க கொடுத்தார்கள். ஆனா யாரும் கூப்பிடுறாங்க, வராங்க, ஏரியா வராது என்னன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு சிலுவையில வடிக்கப்பட்டு அவர் வீழ்த்திருந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 15:34 வாசித்து பாருங்க. மார்க்கு 15:31 சொல்கிறது. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ராமா சகத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு தேவனே கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் தெய்வமா இருந்த போதிலும் வேதம் சொல்லுது, அதாவது அவர் சிலுவையின் மரண பரியந்தனை தாழ்த்தினார். இயேசு எதற்காக தன்னை தாழ்த்தினார்? அதிகாரமுடையவர். பிசாசு அவரை பார்த்து வைத்து ஓடுகிறது. நாட்களுக்கு முன்பதாக வந்துட்டேன்னு சொல்லி கேட்கிறார். காத்தை பார்த்து சொல்லுகிறார், நிற்கிறது. கடல் பங்களிப்பு நிற்கிறது. மரித்த லாசர் உயிரோடு எழுப்பினார். இத்தனை அதிகாரமுடைய இயேசு இங்க சொல்கிறார், என்னை கைவிட்டேன். கைவிடுவதற்கு அவர் தேவன் அநீதி உள்ளவர்ல. இந்த வார்த்தை நிறைவேறும்படியா இயேசு இதை கடைபிடிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் அன்பான சகோதரரே, நீங்களும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் தேடுகிற கிறிஸ்துவாய் மாறாதபடி அதிகாரமுடைய கிறிஸ்துவை நாம் நம்மோடு வைத்துக் கொள்கிறோம் என்பதை உறுதியாய் நம்பி நீங்கள் பின்தொடர்வீர்கள். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, கடைசியா பாருங்க, வேதம் சொல்கிறது லூக்கா 24:38 சொல்கிறார். லூக்கா 24:38 சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுகிறது என்ன? ஏன் கலங்குறீங்க சொன்னாரு. ஏன்பா கலங்குற? உங்களுக்கு தேடாத, கலங்காத, பயப்படாத, என்ன பண்ணாத, கலங்காத, தேடாத, என்ன பண்ணாத, நீ தேடாத. உனக்குள்ள இருக்கிறார் தேடுகிற கிறிஸ்துவாய், பயப்படுற கிறிஸ்துவாய், அல்லது நீ ஒருவேளை எங்கிருந்து போதோ இருக்கிறாரா இல்லையோ பார்க்காத, இந்த தேவன் வெற்றியை தருகிற தேவன். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் யோகா 20:15 வார்த்தை யோகா 20:15 இயேசு அவனை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எடுத்துக் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசுவை தேடி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பான சகோதரர், இந்த நாளில் அவர்கள் பயப்படுகிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அவரை பார்த்து உணர்கிறது. அதிகாரமுடைய தேவன் இன்றைக்கு இவனோடு இன்னோடு கூட இருக்கிறபடினால அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்துட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறார் சொல்லி நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கிறோம். தெய்வனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தெய்வத்தின் வார்த்தை கேட்கிற நாம ஒரு வார்த்தை இன்றைக்கு தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்ப்போம். தேவன் நல்லவர். நம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாற்றப்பட அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தீர்மானம் பண்ணணும். நாம் தேடுகிற கிறிஸ்துவாய் இல்லாதபடி நம்மோடு கூட இருக்கிறபடினால அந்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளாடி தவழ்ந்து தலை போடு
தேவ சமூகத்துல அன்பின் பாதத்துல சகோதரனே சகோதரி நமக்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதனோடு இருந்து மனிதனை போல மறித்து தெய்வ சாயலாய் மாறி வந்திருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கணும்னால நம்ம எல்லாரும் கண்களை தரிக்கிறது எல்லாரும் கண்களை தேவாகி கத்த உயிர்த்த தெய்வம் ஆனாலும் மறிக்கவில்லை. ஆனால் அவர் நம்மோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ சாயல் நாம் தடுத்து கொள்கிறோம். தெய்வ சாயல் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் உறுதிப்பட நம்பிக்கையோடு வாழ்வோமானால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், மகிமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சரீரத்துல வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் தேடுதலா இல்லாதபடி பயந்து போகிறோம் இல்லாதபடி நாம் நமக்குள்ள இருக்கிற தேவனை உணர்வோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க செய்யும் போது கர்த்தர் வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை தர போகிறார். எல்லாருடைய கரத்துல தெய்வ ஆவியான நம்மோடு இருக்கிறபடினால என்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோம். ஓ தேவன் நல்லவர், பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஓ ரீமா கதரல ரீமா தரல ரீமா நமரவ லபரவ லப. ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. நந்திலவன் ஓங்கியாரே பிள்ளை போல் கதறுகின்றாய் எல்லாம் கையை கழுவி கையை கழுவி ஆண்டவரை காணப்படுகிறார். காலை போடு
ஆண்டவரை சொல்லுங்க. அவரிடம் கண்ணாடி தவறு காலை போடு கருத்தை சோமனே வந்ததா மலையின் மேல் நடந்து சகோதரனே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மனிதனாய் வந்து மரித்து இந்த நாளில தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை நாம் தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம், சரீரத்தில மாற்றம், குடும்பத்தில மாற்றம், சிந்தையில மாற்றம், ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் வெற்றியை தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறபடினால ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து போவோம். இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழுந்திருக்கிற நம்மோடு இருக்கிறார். நம்மை நம்மை விசாரிக்கிற தெய்வம். ஆனாலும் கூட இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்க முடியாது. இயேசு சொல்லிய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதை நான் தியானித்திருக்கிறேன். இதன்படி மாற்றத்தோடு கடந்து போவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஒரு உறுதியோடு கடந்து போவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே 7 வார்த்தையில பேசுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் பேசுவதற்குரிய காரியத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வேதாகம கல்லூரியில் வந்து கலந்து கொண்டு பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் வளர்ச்சிய உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த நாளில கர்த்தாவே, இந்த நாளில ஆலயத்தில் இந்த நாட்கள கொடுத்ததான ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்காய் கர்த்தாவே மனமிறங்கி அவனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க உதவி செய்யப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சித்தத்தை நிறைவேற்றி தாங்க அப்படி கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாப்புகளை பலப்படுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். எங்களுடைய பரிசுத்தமாய் செய்து நாமத்துமாய் பரிசுத்தது அவர் செய்த சகல நன்மைகளே. ஆமென், ஆமென். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் சந்தோஷ பாதுகாப்பு அந்த மனிதனை செய்தா இப்பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.